ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னேன், இது மாதிரி வந்து நீ வந்து பணம் எடுத்து கொடுத்துருக்கக்கா, நான் இல்லைங்களா அதுக்குன்னு 10ஆம் தேதி கட்ட வேண்டிய பணத்துக்கு நீ எதுக்குக்கா நான் 3ஆம் தேதி 4ஆம் தேதியே வந்து அவருக்கு நீ கால் பண்ணுற? நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கது அவர் கடனுக்காக தான் எடுத்துருக்கேன். அவருக்கு தெரியாமலாம் நான் எதுவுமே பணம் எடுத்து கொடுக்கல. நீ எதுக்கு 3ஆம் தேதி 2ஆம் தேதியே வந்து ஃபோன் பண்ணுற? அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் தேதினா 8ஆம் தேதி 9ஆம் தேதி கொடுத்தா பத்தாதா? நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் உங்கள் அக்கா வந்து அதுவும் காலைல 7 மணிக்கே அடிக்கிறாங்க, நம்ம என்ன அந்தளவுக்கு ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாருக்கா அப்படின்னோடனே, இல்லடி நான் மறந்துடுவேங்கிறதுனா நீ அப்படி நினச்சிக்கிட்டியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து மறந்துடுவேன். சிலப்போ உனக்கே தெரியும் நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்டயும் பணம் வசூல் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால இது உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நான் மறந்துடுவேனோ என்னமோன்ட்டு, நீயும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விடணும், டைலரிங் வேலையும் பார்த்துக்கிற, பண்ணுற, செய்கிற, அதனால தான் நான் வந்து உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணால் இதாக இருக்குமேன்ட்டு தான் நான் மாமாவுக்கு வந்து 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஃபோன் பண்ணுறது. அதை ஏன் அவர் அப்படி நினச்சிக்கிறாரு? நான் என்ன அப்படியே நினைக்கிறேன்? நீங்கள் ஒரு மாதம் கொடுக்கலனா கூட நான் போட்டு கட்டினது இல்லையா? நீ அப்புறம் கொடுத்தது இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறாரு மாமான்னோன்னே, இல்லைக்கா அவங்க தங்கச்சி நேற்று வந்துச்சு, அது கூட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, அவங்கவுங்க பொண்ணு எடுத்த வீட்லலாம் எவ்வளோ உதவி பண்ணுறாங்க, செய்கிறாங்க. உனக்கு சும்மா ஒரு கடன் வாங்கி கொடுக்குறதுக்கு கூட ஆள் இல்லடா, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஆனா அத ஒண்ணும் கேட்டுக்கல. ஏன்னா நம்ம கேட்டோம்னா, இது மாரி அது என்ன நெனச்சுக்கும், இந்த மாரி வந்து நான் வந்து பேசுறத வந்து இது கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி, அது இன்னும் பிரச்சனையாகுமே, அவருக்கும் எனக்கும் பிரச்சனை ஆகுங்கிறனால நான் பொறுமையா இருந்துட்டேன் அப்படின்னோனே, சரி விடு, நான் அதெல்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல விரும்பல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து என்ன வந்து இது பண்ண முடியுமோ, அத வந்து நம்ம இது பண்ணனாலே போதும். நான் உன்கிட்ட சொல்ற விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ, பண்ணு. அவ்வளோதான். நான் அதுக்கு மேல வந்து நான் சொல்ல விரும்பலக்கா அப்படின்னோனே, சரி, சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தாலும் நடக்கட்டும். அத தாண்டி நம்ம வந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல, செய்ய போறதில்ல அப்படின்னோனே, சரி விடுங்க, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பக்குவமா எந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு, பண்றதுக்கு ஆள் இருக்கணும். அதுக்கு தான் வந்து நான் வந்து உன்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் உங்க வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து முக்கியம் தான், நான் இல்லைங்கல. ஆனா உன் குடும்ப விஷயத்திலலாம் அத வந்து தலையிடுறதுக்கெல்லாம் நீ வந்து விடாத. ஏன்னா இன்னைக்கு இத சொல்றது, நாளைக்கு வந்து உன்ன பத்தியே வந்து நெறைய குறைகள் சொல்ல ஆரம்பிக்கும். அதையும் இவரு கேட்டுக்கிட்டு தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து மாமா வந்து அதுகிட்ட இது பண்ண விடாம நீ பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா, இதே நீ வந்து இதே உன் நாத்தனார் வீட்டுக்கார்ட்ட போயிட்டு இந்த மாரியெல்லாம் வந்து அவங்கள பத்தி குறை சொல்ல முடியுமா? சொன்னா அது ஏத்துக்குமா? இல்ல இதுதான் வந்து நடக்கிற விஷயமா? இல்ல அது தங்கச்சி வந்து உங்க நாத்தனாரோட நான் அவங்களோட தங்கச்சி வந்து வந்து சொன்னா அது வீட்ல சும்மா இருக்குமா? ஒரு தடவ உங்க நாத்தனாரோட மாமியார் ஏதோ சொன்னதுக்கு இங்க வந்து 1 வாரம் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்துச்சா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அதையெல்லாம் பேச விட்டுட்டு இது பண்ற? பேசுறப்பயே நீ நல்லா கேட்டு விட்டுரு. இது எங்க குடும்ப விஷயம். இதில நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு விட்டேன்னா, அதுக்கப்புறம் அது பேசாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் உன்கிட்ட சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். நம்ப குடும்ப விஷயத்தில வந்து இப்ப நானா இருந்தாலும் சரி, நானும் உன் வீட்டு விஷயத்தில வந்து எதுவும் வந்து சொல்லக்கூடாது. அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதேமாரி நீயா இருந்தாலுமே நான் வந்து ஏதோ நம்ம அக்காங்கிறதுக்கு சொல்லலாம். ஆனா நம்ப வந்து எல்லா விஷயத்துலயும் நீ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்கவங்க கஷ்டங்கிறது அவங்கவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த கஷ்டத்த வந்து எப்படி இது பண்ணுறதுங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, தேவையில்லாம நம்ம வந்து இதையும் அதையும் போட்டு குழப்பிட்டு நீ எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து எது இது பண்ண முடியுதோ அத தான் நீ இது பண்ணணும் அப்படின்னோனே, சரி விடுக்கா, நான் வந்து புரியுது, எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது. நான் இல்லங்கல. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம பார்ப்போம்க்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனா அக்கா சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம விஷயத்துல எதையும் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, அத வந்து நம்மளால எதுவுமே இது பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னால வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னோனே, சரி விடு, நான் அதுக்கப்புறம் எதையும் பத்தியும் பேச விரும்பல. பேசினா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். அந்த இத வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியாம நம்ம இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து, நம்ப வந்து எதையுமே வந்து ஒரு சில விஷயத்த வந்து
பக்குவமா எடுத்துட்டு போறதுங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். அத எடுத்துட்டு போனோம்னா மட்டும் தான் வந்து நம்மளால எதையுமே பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஒரு சந்தோஷமா வாழ்க்கையில இருந்தனா மட்டும் தான் வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியும். அத தாண்டி நம்மளுக்கு வந்து எதுவும் பண்ணிட முடியாது, செய்ய முடியாது. நீயும் உன் ஹஸ்பண்டும் வந்து மனசு விட்டு பேசி எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து சால்வ் பண்றதுக்கு பாருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன வந்து வச்சுட்டேன்.